சாம்பியன் ட்ரோஃபி பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு முதலிடம் யாருக்கு? ஏன்னா முதலிடம் வர்றது வந்துட்டு செமிஃபைனலில் வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏற்படுங்க. அது குறித்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ ஏ குரூப்பில் முதல் பிளேஸில் இருந்தாங்கன்னா பி குரூப்பில் செகண்ட் பிளேஸ் வர்ற அணியோட மோதிர மாதிரி வரும். அது நமக்கு ஈஸி. ஓகேவா? ஏன்னா ஏ குரூப் பி குரூப் முதல் பிளேஸ் வர்ற அணி வலுவாக இருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதனால தான் முதல் பிளேஸில் இருக்காங்க. அதனால வந்துட்டு நம்ம ஏ குரூப்பில் முதலிடம் வந்தால் பி குரூப்பில் செகண்ட் பிளேஸ் வர்ற அணியோட தான் செமிஃபைனல் மோதணும். இந்த தியரியை புரிஞ்சுக்குங்க. இந்த சூழலில் நியூசிலாண்டை எப்படியாவது வீழ்த்தியாக வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு விவேகமான சிந்தனையை வந்துட்டு பண்ணியிருக்காருங்க நம்ம ரோஹித் சர்மா. நிருபர்களை வந்துட்டு சந்திச்சார். நிருபர்கள் பிளேயிங் லெவனில் எதுவும் மாற்றம் இருக்குமான்னு கேப்டன் ரோஹித்திடம் கேட்க சில மாற்றங்கள், அதாவது 2 மாற்றம் டெஃபினட்டாக இருக்கும்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. நியூசிலாண்டுக்கு வந்துட்டு அள்ளு விட்டுருச்சு. ரோஹித்தோட பிளேயிங் லெவன் என்ன? மார்ச் 2ஆம் தேதி சாம்பியன் ட்ரோஃபி ஏ குரூப்பில் இந்தியா நியூசிலாந்து மோதுறாங்க. ஓகேவா? இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பாயிண்ட் பாட்டமில் ஏ குரூப்பில் முதல் பிளேஸ் படிப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. டெஃபினட்டாக இந்தியா அந்த நம்பர் 1 பிளேஸை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த 2 மாற்றம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. 2 வீரர்களை வெளியே அனுப்பியிருக்காங்க, 2 வீரர்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அதற்கு முன்னாடி தற்போது வந்த செய்தி என்ன? ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சாம்பியன் ட்ரோஃபி டுடே மேட்ச் வந்துட்டு பிரேக் ஆகிருக்கு. மழையால் வந்துட்டு அந்த மேட்ச் நடக்கலைங்க. இதுவும் டீம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஓகேவா? ஓகே, பிளேயிங் லெவலில் என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக டிஸ்பிளேல கொடுக்குறேன், நீங்களே பாருங்கள். ரோஹித் சர்மா, கில்லு, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்தர் ஜடேஜா, ஏறத்தாழ 8 பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க. ஹர்ஷித் ராணா, சமி, குல்தீப் யாதவ் 3 பேருமே வந்துட்டு டெய்லாண்டர் பேட்ஸ்மேன். ஓகேவா? 3 டெய்லாண்டர் பேட்ஸ்மேன் இருக்கிறது கொஞ்சம் என்னங்க சொல்கிறது, இந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சொதப்பும் போது கிரிட்டிக்கல் ஆகும். இந்த சூழலில் நியூசிலாண்டை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இப்போ நியூசிலாந்து வந்துட்டு ஸ்பின் சூப்பராக விளையாடுவாங்க. குல்தீப் யாதவ் ஸ்பின்னை வந்துட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க. பட் குல்தீப் யாதவ் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு கலரில் 2 மாங்காய் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங்கும் பண்ணுவார் அண்டு செம்ம ஸ்பின்னருங்க. ஆஃப் பிரேக் வேறு லெவலில் போடுவார்னு வைங்களேன். அவரை வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் ஆட் பண்ண. அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவர் முகமது சமி வந்துட்டு இன்ஜுரி ஆகிருக்காரு. ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக முதல் ஓவரை ஏறத்தாழ 6 பந்தில் 11 பந்து வீசினார். ஏறத்தாழ 2 ஓவர் வீசிட்டார்னு வைங்களேன். பட்டு பின்னாடி ஆராயும் போது அவருக்கு ஷோல்டரில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. இன்ஜுரியிலேருந்து தான் அவர் வந்தார். 50-50 உடல் ஃபிட்னஸில் தான் இருக்கார். இந்த சூழலில் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னன்னா, செமிஃபைனல் அதுக்கப்புறம் டைரெக்டாக ஃபைனல் 2 மேட்ச் தான் இருக்குது. 2 மேட்ச் தானே, நான் டெஃபினட்டாக வந்து விளையாடுறேன், 100% உழைப்பை போடுறேன். அப்படி அதுக்கு மேலே இன்ஜுரியானா ஆகிட்டு போகுது. டெஃபினட்டாக முகமது சமி அண்டு சுபன் கில் இந்திய பிளேயர்கள் விளையாடுறத பார்க்குறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி தான், மிகப்பெரிய ஸ்பார்க் தான். அதுவும் பாகிஸ்தானை 42 ஓவரில் ஈஸியாக ஊதி விட்டது எனக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய மருந்து தான். டெஃபினட்டாக செமி பிளேஸில் வந்துட்டு நான் விளையாடுறேன். செமிஃபைனல் அண்டு ஃபைனல் வந்துட்டு நான் விளையாண்டு அந்த சாம்பியன் ட்ராஃபியை அடித்து கொடுக்குறேன்னு பும்ரா வந்துட்டு வில் பவரில் பேசியிருக்காருங்க. இது எதிர்பாராத திருப்பம் என்றே சொல்லலாம். எல்லா அணிகளும் மிகப்பெரிய ஷாக்கிங் தான். செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் வர்ற அணி இந்தியாவுக்கு எதிராக எல்லாருமே மிரண்டு போய் கிடக்காங்க. அண்டு மிகப்பெரிய லெவலில் ஹாப்பி ஆகியிருக்காருங்க இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. ஒட்டுமொத்த இந்திய ஃபேன்ஸ் என்றே சொல்லலாம், பிசிஐ என்றே சொல்லலாம். ஏன்னா பும்ரா காயப்பட்ட சிங்கத்துக்கு தான் வலி அழியும்னு சொல்லுவாங்க இல்லையா? காயம் எனக்கு முக்கியம் இல்லை, அண்டு அந்த காயத்துக்கு மருந்து அந்த சாம்பியன் ட்ராஃபி தான் என்றும் முகமது சமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவர் என்ட்ரி ஆகிறாருங்க. பட் அவர் வந்தால் உங்களுக்கே தெரியும், டெஃபினட்டாக இந்தியா தான் இந்த சாம்பியன் ட்ராஃபியை வின் பண்ண 100% வாய்ப்பு வந்துவிட்டது. அண்டு பிரகாசமாக 2 கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது என்றே சொல்லலாம். பட் பும்ரா வரும் பட்சத்தில் நியூசிலாண்டை வின் பண்ணிவிட்டு ஏ குரூப்பில் முதல் பிளேஸ் பிடிப்பாங்களா டீம் இந்தியா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.